ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் செந்தில் பாலாஜியின் மனு மீது பிற்பகல் விசாரணை நடைபெற இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஊத்தங்கரை எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியின் மனு மீது பிற்பகல் விசாரணை நடைபெற இருக்கிறது. செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனு மீது இன்று பிற்பகல் விசாரணை நடைபெற இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிற்பகல் 3:30 மணிக்கு விசாரணை நடைபெற இருக்கிறது. மேலும் தகவலோடு செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். முழு தகவல்களையும் சொல்லுங்க. ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தில் ஆதரவாக வாக்களிக்கும்படி தன்னை சிலர் 35 கோடி ரூபாய் சன்மானம் தருவதாக கூறி குதிரை பேரம் பேசியதாக சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் அடிப்படையில திருவல்லிக்கேணி காவல்துறையினர் இந்த வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கு தொடர்பாக இதுவரைக்கும் 9 பேர் வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த வழக்குல முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்கள் நீதிபதி, அதாவது எம்பி எம்எல்ஏக்கள் சம்பந்தப்பட்ட அந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதி இளந்திரையன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் இந்த வழக்குல அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஆஜராக இருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை சிறிது நேரத்துக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இளந்திரையன் இன்றைக்கு பிற்பகல் இந்த வழக்குகளை, இரு மனுக்களையும், அதாவது செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணையை பிற்பகல் 3:30 மணிக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். இந்த மனுக்கள் இரண்டும் பிற்பகல் 3:30 மணிக்கு விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.